Hi guys, today we see about physics basic formula plus concept. So today formula is work. So work formula is force into distance. So let me see the symbol for these physical quantities. So work symbol is W and force symbol is F, distance symbol is S. So next one is SI unit of these physical quantities. Let me see. So we already know work SI unit is Joule. Force SI unit is Newton. I already said. And distance SI unit is meter. Finally, we can write a work SI unit is Newton meter, or we can write as Joule. Okay, this is a new term, Joule. So work done SI unit is Newton meter or Joule. So let me see the concept. Today topic is a linear momentum from Newton's third law. So momentum means moving body or moving object. So ஒரு object ஒரு continuous movingல இருந்துச்சு அப்படின்னா அதை நாம momentumனு சொல்லுவோம். What is linear momentum? So linear momentumனா ஒரு object continuous straight path. So straight pathல move ஆச்சு அப்படின்னா so அதை நாம linear momentumனு சொல்லுவோம். So according to the Newton third law. So Newton third law அப்படின்னா என்னது? நமக்கு தெரியும் equal and opposite reaction. ஓகேங்களா? So example, so அந்த particular two object இருக்கு. So இந்த two object ஓட force equal and opposite reaction apply பண்ணும். இந்த object ஓட force இதுக்கு apply பண்ணும். Then again இந்த object ஓட force இதுக்கு apply பண்ணும். So இந்த Newton's third law apply பண்றதுனால நமக்கு momentum gain ஆகுதா இல்ல loss ஆகுதான்னு சொல்லி நம்ம find பண்ணணும். So let me see the example. So two particular object எடுத்துங்க. So this is truck and this is car. ஓகேங்களா? இந்த ட்ரக்கோட மாஸ் நான் வந்து m1 சொல்லியிருக்கேன். தென் காரோட மாஸ் m2 சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ட்ரக்கும் காரும் ஒரு சர்டைன் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ எனக்கு இந்த ட்ரக்கோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுது. ஓகேங்களா? ட்ரக்கோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ அந்த சர்டைன் டைம் காரை ஹிட் பண்ணுது. ஸோ இந்த ஹிட் ஆகிற டைமில் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த ட்ரக்கோட வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது, காரோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எகெயின் நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு சர்டைன் ஸ்பீடில் இந்த ட்ரக் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த கார் பேக் சைடில் ஹிட் பண்ணுது. ஸோ ஹிட் ஆனால் என்ன ஆகும், எனக்கு இந்த ட்ரக்கோட ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும், காரோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரக்கோட வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும், காரோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒன் இஸ் மொமெண்டம் ஆஃப் ட்ரக். நமக்கு வெலாசிட்டி ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரக்கோட மொமெண்டம் ரெடியூஸ் ஆகும். தென் மொமெண்டம் ஆஃப் கார் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்க? ஏன்னா இங்கே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்கோட வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது, காரோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு அங்கே எந்த ஒரு லாஸஸுமே நடக்கல, நோ லாஸஸ். ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது, இன்னொரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுனால எனக்கு அங்கே எந்த ஒரு லாஸஸுமே கிடையாது டியூரிங் கொலிஷன் டைம். அதாவது ஹிட் ஆகிற டைமில் ரெண்டு ஆப்ஜெக்டும் ஹிட் ஆகிற டைமில் எனக்கு அங்கே எந்த ஒரு லாஸஸுமே நடக்கலை. த மொமெண்டம் ஆஃப் ட்ரக் இஸ் லாஸ்ட், பட் காரோட மொமெண்டம் கெயின் பண்ணுது. ஸோ காரோட மொமெண்டம் நமக்கு கெயின் பண்ணுறது, ட்ரக்கோட மொமெண்டம் லாஸ்ட் பண்ணிடுது. ஸோ அப்போ நமக்கு எந்த ஒரு லாஸஸுமே கிடையாது. ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன். This is a constant. So let me see the derivation.
First one is before collision. So before collision அப்படினா take an example a two object. One is truck, another one is car. So truck ஓட mass already கொடுத்துட்டேன் m1. So truck ஓட velocity initial இருக்கும்போது நாம u mention பண்ணோம். So this is u1. So next one is car mass is m2, then car ஓட velocity u2. ஓகேங்களா? So நமக்கு தெரியும் momentum is equal to mass into velocity. So அப்ப truck ஓட momentum நம்ம find பண்ணலாமா? Truck ஓட momentum. So அப்ப momentum of truck is mass m1 u1. So next one is momentum of car. So already mass கொடுத்துட்டாங்க, then velocity கொடுத்தாச்சு. So momentum of car is m2 into u2. So next we want to find a total momentum. So in the truck oda momentum plus in the car oda momentum nama add பண்ணனும். So அப்ப total momentum என்ன? m1 u1 then m2 u2. இது plus பண்ணனும். ஓகேங்களா? So அப்ப total momentum of before collision m1 u1 m2 u2. So this is a before collision. So next one is we want to find time t நாம find பண்ணனும். So இந்த ட்ரக்கும் காரும் ஹிட் ஆகுற ஒரு ஷார்ட் டைம், ஓகேங்களா? ஸோ அந்த டைமை நான் வந்து டீன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஹிட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் டைமை நான் டீன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட் த பர்டிகுலர் டைம் வெலாசிட்டி வில் பி சேஞ்சஸ். இந்த ட்ரக்கோட வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும், காரோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் நமக்கு velocity changes நடக்கு. Next one is after collision. So after collision அப்படினா அந்த particular two object, one is m1 another one is m2. So இது already சொல்லிருக்கேன், this is truck and this is car. So hit ஆச்சு அப்படினா இதோட velocity நமக்கு changes ஆகும். இனிஷியல்ல நான் சொல்லிருக்கேன் u1 and u2. ஸோ அப்போ சர்டைன் டைமில் ஹிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகும் இல்லையா? ஸோ அது நான் v1 v2. மாஸ் ஆஃப் த ட்ரக் இஸ் m1 தென் மாஸ் ஆஃப் த கார் இஸ் m2. ஸோ இந்த ஆஃப்டர் கொலிஷனில் வெலாசிட்டி ஆஃப் ட்ரக் இஸ் v1 தென் வெலாசிட்டி ஆஃப் கார் இஸ் v2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வி வாண்ட் டு ஃபைண்ட் மொமெண்டம் ஆஃப் ட்ரக். ஸோ ஆல்ரெடி மாஸ் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்தாச்சு. இப்போது momentum of truck find பண்ணனும். So m1 u1 then momentum of car is m2 v2. ஒரு certain டைமுக்கு அப்புறம் நம்ம velocity சேஞ்ச் ஆனனால நாம இங்க v1 v2 இந்த ரெண்டு மொமெண்டையும் நாம ஆட் பண்ணனும். So total momentum is equal to m1 v1 plus m2 u2. So this is a after collision. During collision time, ஓகேங்களா? So particular this two object, one is truck நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், another one is car. So this is truck and this is car. So according to the Newton's third law படி ரெண்டு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணும். ஸோ ட்ரக்கோட ஃபோர்ஸு காருக்கு அப்ளை பண்ணும், தென் காரோட ஃபோர்ஸு ட்ரக்குக்கு அப்ளை பண்ணும். ஸோ இப்போ ட்ரக்குலேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸை நான் f1ன்னு சொல்கிறேன், தென் கார்லேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸை f2ன்னு சொல்கிறேன். So see this first point, the truck exert the force F1 on the car. ஓகேங்களா? ஸோ ட்ரக்கோட ஃபோர்ஸ் F1 காருக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஸோ திஸ் இஸ் ட்ரக் மாஸ் m1, காரோட மாஸ் m2. ஸோ ட்ரக்கோட ஃபோர்ஸ் F1 காருக்கு அப்ளை ஆகுது. இன் செகண்ட் பாயிண்ட், the car exert the force F2. காரோட ஃபோர்ஸ் F2, இது ட்ரக்குக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபோர்ஸ் F2 ஆக்ட் ஆன் அ ட்ரக். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸுமே நாம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் F1 ஃபோர்ஸ் அண்ட் F2 ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ acceleration. Mass into acceleration. First one is force F1. In the truck force F1. Truck force F1 act on a car. Car la act ஆகுது at short time.
அந்த பர்டிகுலர் டைமில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா காரோட வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகும். ஒரு ட்ரக் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த ட்ரக் ஃபோர்ஸ் F1 வந்து காரில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த காரோட வெலாசிட்டி எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இது ட்ரக், இது கார். ஸோ இதோட வெலாசிட்டி நமக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது u/v. காரோட வெலாசிட்டி இனிஷியல் u2, தென் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் v2. ஸோ காரோட ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும், சேஞ்சிங் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஸோ ஹியர் சேஞ்சிங் வெலாசிட்டி மீன்ஸ் v2 minus u2 divided by time taken. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஃபோர்ஸ் ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலான்னு நமக்கு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஃபோர்ஸ், ட்ரக்கோட ஃபோர்ஸ் காரில் அப்ளை பண்ணுது, அப்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்போ காரோட மாஸ் m2, தென் இந்த வெலாசிட்டி, ஓகேங்களா, ஆக்சலரேஷனுக்கு இதோட வெலாசிட்டி v2 minus u2 divided by time taken. ஸோ இது F1 ஓட ஃபோர்ஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட், ஸோ ஃபோர்ஸ் F2 act on a truck at a short time. ஃபோர்ஸ் F2ங்கிறது காரோட ஃபோர்ஸ் ட்ரக்குக்கு ஒரு ஷார்ட் டைமில் ஆக்ட் ஆகுது. ட்ரக்கோட வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகுது. ட்ரக்கோட வெலாசிட்டி, அப்போ ட்ரக்கோட வெலாசிட்டி என்னது, இனிஷியல் டு ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ u/v. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் we want to find acceleration of the truck. So acceleration of the truck means changing velocity by time taken. So changing velocity means v1 minus u1 divided by time taken. So this is acceleration of truck. So நம்ம a கண்டுபிடிச்சாச்சு, நமக்கு mass தெரியும், mass is m1. So we can find force. So force ஓட formula mass into acceleration. இது F2 ஓட force. So in the particular two objectume, according to the Newton's third law படி forces act ஆகுது. According to the Newton third law, equal and opposite reaction. Equal and opposite reaction. So F1 is equal to minus F2. Okay, so opposite la apply பண்றனால so இங்க minus வரும். So now we substitute F1 and F2. F1 ஓட formula m2 v2 minus u2 divided by time taken. Then F2 ஓட formula m1 v1 minus u1 divided by time taken. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த F1 F2 ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ F1 ஓட வேல்யூ என்ன, இந்த m2 v2 minus u2, இந்த வேல்யூ அப்படிங்க டைரெக்டாக எழுதிடுறோம். தென் அகெயின் F2 ஓட வேல்யூ நம்ம டைரெக்டாக எழுதிடுறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த t கேன்சல் ஆயிரும், இந்த t கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த மாஸை இந்த வெலாசிட்டியோட மல்டிபிள் பண்ணணும். m2 v2, தென் m2 u2. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் இங்கே மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் m1 இன்ட்டு v1 மைனஸ் m1 v1. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் m1 u1. ஃபைனல் வெலாசிட்டி தனியாக, இனிஷியல் வெலாசிட்டி தனியாக செப்பரேட் பண்ணி நாம் எழுதணும். ஸோ m2 v2, தென் m1 v1 is equal to m2 u2 m1 u1. So final formula m1 u1 plus m2 u2 m1 v1 plus m2 v2. So this is a linear momentum of using Newton third law is a constant. So அதான் சொல்லியிருக்கேன், total momentum before collision is equal to total momentum of after collision. So this is before collision and after collision. So both are equal. There is a no losses. எந்த ஒரு லாஸஸ்மே எனக்கு நடக்கல. ஸோ இந்த momentum of two bodies என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு constant or conserve. So in the momentum of body is a two bodies is a constant. Clear? Thank you.